எல்லா புகழும் இறைவனுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரொட்டேரியனுடைய கவர்னர், சேர்மன், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகள், செயலாளர்கள், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியோர்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி அவர்களுக்குண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, அது என்னுடைய கடமையும் கூட. ஆனால் நேரத்தினுடைய அருமை கருதி உங்கள் அத்துணை பேரினுடைய பெயரையும் வாசித்து நான் மதிப்பு கொடுத்ததாக நீங்கள் எல்லாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. இதற்கு பின்னால் பல நாள் பல பேரினுடைய உழைப்பு இருக்கிறது. ஆக யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்காக உடலளவிலே உழைத்தார்களோ, பொருளுதவி செய்தார்களோ, உங்கள் அத்துணை பேரினுடைய குடும்பத்திலும் ஏக இறைவன் அதிகப்படியான அபிவிருத்தியை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவளாக நான் பேச ஆரம்பிக்கிறேன். ரொம்ப அருமையான தலைப்பு கொடுத்திருக்காங்க, நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி. எனக்கு முன்னால் பேசியவர் எனக்கு பொருத்தமான தலைப்பு இது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, வயதில் மூத்த, வாழ்க்கையினுடைய எல்லா அனுபவங்களையும் கற்று அறிந்த, இன்னும் சொல்ல போனால் முத்தையா போல ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய தலைப்பு. ஆனால் நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு எனக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த தலைப்பினுடைய முக்கியத்துவத்தை நான் புரிந்து கொள்கிறேன். என்ன அர்த்தம்? நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னா மேலோட்டமாக அதனுடைய பொருள் என்ன? ஒரு நல்ல குடும்பம் ஒரு யூனிவர்சிட்டிக்கு சமமானது. அந்த குடும்பத்துக்குள்ளே எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுக்கப்படும். தனியா வெளியில போய் எதையுமே படிக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு கூட்டு குடும்பங்கள் எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களாக இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா? அன்றைய கால கூட்டு குடும்பங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அங்கே அன்பு இருந்தது, பாசம் இருந்தது, சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுத்துச்சு. போட்டிகள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை அன்றைக்கு கூட்டு குடும்பங்கள் சொல்லி கொடுத்தது. ஆனா இன்னைக்கு அப்படியா? எல்லாரும் டிகிரி சர்டிபிகேட்டை கையில வச்சிருக்கிறோம். ஒன்னுக்கு 2 டிகிரி, பயோடேட்டாவெல்லாம் பார்த்தா புக்கே போட்டுடலாம். அந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் வச்சுக்கிட்டு இருக்கோம். பல்கலைக்கழகங்களை போல குடும்பங்களை இன்னைக்கு ரன் பண்ண முடியுதா சார்? எமோஷனலி, எக்கனாமிக்கலி, பினான்சியலி ஸ்டக் ஆகி ஒரு இடத்துல நிக்கிறோம். யூனிவர்சிட்டி மாதிரிலாம் இன்னைக்கு குடும்பங்களை கொண்டு போக முடியல. காரணம் என்ன? இன்னொருவருக்காக நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். இந்த அபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு இடத்துல வீடு வச்சிருந்தாதான் அவன் முன்னால நான் பார்க்கும்போது கெத்தா தெரிவேன். உண்டா இல்லையா? இந்த பிராண்ட்ல, இந்த சீரீஸ்ல நான் கார் வச்சிருந்தாதான் பெரிய ஆளு அப்படின்னு நினைப்பான்னு கார் வாங்குறோம். இந்த ஸ்கூல்ல என் குழந்தை படிக்குதுன்னு சொல்றது கெத்துன்னு நினைக்கிறோம். இந்த காலேஜ்ல என்னுடைய மகளை நான் சேர்த்திருக்கேங்கிறதான் பெருமை. எல்லாருக்கிட்டையும் அப்படித்தான் பெருமையா சொல்ல முடியும்னு நினைச்சு கடன்ல போய் இன்றைய குடும்பங்கள் சிக்கிக் கொள்கிறது. 90% ஆஃப் பீப்புள் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்காங்க. 10% தான் விதிவிலக்கு. யாராவது ஒருத்தர் உங்க முன்னாடி பர்ஸ் எடுத்து ஓபன் பண்ணா 5 கார்டுக்கு மேல இருக்கும். பார்க்கும்போது என்ன நினைப்போம்? 5 கார்டு, கார்டுக்கு 10 லட்சம் ரூபான்னு வச்சா கூட லிக்விடா 50 லட்சம் ரூபாய் இந்த ஆளு கேஷ் வச்சிருக்கான். ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்டா எனக்கு தெரியும் விஷயம் என்ன, அத்தனையும் கிரெடிட் கார்டு. அவன் பையன் இல்லை, அவனோட பையன் வந்தாலும் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாது, அந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சிருப்பான். இது அல்ல பெருமை. இன்னொருவருடைய பார்வையிலே நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிவதற்காக எல்லோரும் மேக்கப் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தவர்களுடைய சந்தோஷத்திற்காக வாழுகிற பொழுது எப்படி குடும்பங்கள் நிம்மதியாக இருக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நாம யாருங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. எனக்கு எது சந்தோஷம், எனக்கு எது மகிழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம வெற்றியாளர்கள். மனசை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். 24 மணி நேரமும் மனசு அது கண்ட்ரோல்ல நம்மள வச்சிருக்கு. யார் வெற்றியாளர்? மனசை தான் கண்ட்ரோல்ல எவன் வச்சிருக்கானோ அவன் தான் வெற்றியாளர். நம்ம எத்தனை பேர் அப்படி வச்சிருக்கோம்? நம்ம கண்ட்ரோல்ல நம்ம மனசு இருந்ததுன்னு சொன்னா அடுத்தவனுக்காக நம்ம வாழுவோமா? சரி, எல்லாத்துலயும் அவசரம்,
எல்லாத்துலயும் அவசரம். இந்த நூற்றாண்டினுடைய தீர்க்க முடியாத பிரச்சனை என்ன தெரியுமா? தீர்க்க முடியாத நோயின் கூட சொல்லலாம், அவசரம். ஸ்கூல்ல இருந்து, காலேஜ்ல இருந்து, டெம்பிள்ல, தியேட்டர்ல, வணிக வளாகத்துல, எல்லா இடத்துலயும் அவசரம். சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு அவசரத்தோட தான் இருக்கிறாங்க. எதுக்கு இந்த அவசரம்? நம்மள எத்தனை பேர் நம்ம கிட்ட கேட்டுக்கிறோம் இதைய? வைரஸ் கிருமியை விட மோசமானது சார் இந்த அவசரம். உள்ள வந்துருச்சுன்னு வைங்க, கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்கும், முகம்லாம் சவந்து போயிடும். எதுக்கு கோபப்படுறோம், எதுக்கு ஆத்திரப்படுறோம், எதுக்கு கவலையா இருக்கிறோன்னே நமக்கு தெரியாது. உணர்ச்சிகளினுடைய தடுமாற்றம் எதனால வருது? அவசரத்தினாலதான். இன்னைக்கு வாழ்க்கையே வேகமாயிடுச்சு. நிம்மதியை தொலைச்சிட்டு தான் நான் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வேதனைப்படாத மனிதர்கள் இங்க யாராவது இருக்கிறாங்களா? எதுக்கு சார் இவ்வளவு அவசரம்? பக்கத்துல இருக்கிற எவனையுமே நம்மளால நம்ப முடிய மாட்டேங்குது. வாழ்க்கைக்கான எந்த திட்டமுமே இல்லாம நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். எதையுமே சீக்கிரமா அடைஞ்சிடணுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. வாழ்க்கைங்கிறது டைரி மில்க் சாக்லேட் மாதிரி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். அந்த ஒரு டப்பாவா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஏதோ லேகியம் விழுங்குற மாதிரி நாக்குல படாம எல்லாரும் முழுங்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்பப்போ பார்க்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ், சின்ன வயசுல நடக்கக்கூடிய மரணங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்குள்ள கேள்வி வருது, ஒருவேளை ரொம்ப அவசரமா போய்கிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி. எல்லா வீடுகள்லையும் காலை நேரம்ங்கிறது ஒரே மாதிரி தானே இருக்கு. வேகமா கிளம்பு அப்படின்னு குழந்தைகளை ஒரு பக்கம் அவசரப்படுத்துறீங்க. சீக்கிரம் கிளம்புங்க, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு கணவனை வந்து அவசரப்படுத்துறீங்க. இதுல நீங்களும் வேலைக்கு போறவங்களா இருந்தா உங்களுக்கும் ஒரு அவசரம், பஸ்ஸை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும்னு ஒரு பதட்டத்தோடவே இருக்கிறீங்க. தலைக்கு குளிச்சுட்டு காய வைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இந்த இயந்திர வாழ்க்கையினுடைய பொருள் என்ன? எதை பொருளா வச்சுட்டு இவ்வளவு அவசரமா போய்கிட்டு இருக்கீங்க? சமீபத்தில் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போயிருந்தேன். ஒரு 30 வயசு பொண்ணு, 30-35 வயசு அவ்வளோதான் இருக்கும். எலக்ட்ரிக் ட்ரெயின்குள்ளே ஏறிட்டா. கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு, உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அவள் எப்படி இருக்கிறான்னா, தலைக்கு குளிச்சிருக்கா, சொட்டுது அப்படியே அந்த தண்ணி, காய கூட வைக்கல. அவள் கர்ச்சீஃபை வச்சு அப்படியே தொடச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறா, யாராவது இறங்குவாங்களா, சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அடுத்தடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நிக்குது, யாருமே இறங்கல. 4வது ஸ்டேஷன்ல ஒரே ஒருத்தர் இறங்குறார். அந்த சீட்டினுடைய ஓரம் கொஞ்சமா அவளுக்கு இடம் கிடைக்குது, உட்கார்ந்துடுறா. உட்கார்ந்தவொடனே என்ன செய்யறா, ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ண ட்ரை பண்றா. டிஃபன் பாக்ஸை திறக்க முடியல. எல்லாரும் அவளை பார்க்குறாங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல சாப்பிட்டா எல்லாருமே நம்மளே பார்ப்பாங்க, அது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சுச்சுவேஷன். எல்லாரும் இவளை பார்க்குறாங்க. இவ இப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. ட்ரை பண்ணுறா, டிஃபன் பாக்ஸை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா, திறக்கவே முடியல. அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், பல்ல கடிச்சுக்கிட்டு திறக்க முடியல. சீட்டில் வச்சு தட்டுறா அந்த டிஃபன் பாக்ஸை, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. தலையெல்லாம் ஈரம், அதுக்கு மேல அவளுக்கு வேர்க்குது. டைம் ஆகிக்கிட்டு இருக்கா, அதுக்குள்ள சாப்பிட்டு முடிக்கணும், அடுத்த ஸ்டேஷன்ல அவ இறங்கணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பல்ல கடிச்சு அப்படியே நெகத்தை வச்சு ஓபன் பண்றா. ஓபன் பண்ண உடனே சாப்பாடு அப்படியே காலில் கொட்டிடுது, செப்பல் லேப்பட்டுறது. வெள்ளை பூசணிக்காய் சாம்பார், பூண்டு ஊறுகாய், கம்பார்ட்மெண்ட் முழுக்க வாசடிக்குது. எல்லாரும் இப்போ அந்த பொண்ணவே பார்க்குறாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த சுச்சுவேஷன் தெரியும் இல்லையா? நாமளா கீழே விழுந்தோம் அப்படின்னா அப்படியே எந்திரிச்சு போயிடுவோம். எல்லாரும் பார்த்தா நமக்கு அவமானமா இருக்கு. இப்போ அவளுக்கு அவமானமா இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல. அவசர அவசரமா கீழே விழுந்த சாப்பாட்டை எடுத்து உள்ள போட்டுட்டு வெளியில போய் கொட்டிடுறா, அந்த ஜன்னல் வழியா கொட்டிடுறா. எல்லாரும் அவளை பார்க்குறாங்க, அவளுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா இருக்கு. இது எப்போ நடக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அவங்க எல்லாம் விட்டுறாங்க. அவ முகத்துல தெரிஞ்ச அந்த வேதனை, முகம்லாம் சவக்குது, ஓரமா ஒரு அழுக வருது. அவளுக்கு பசிக்குது. இப்போ ஸ்டேஷனை விட்டு இறங்கி போய் ஒரு இடத்துல நின்று சாப்பிட்றதுக்கு கூட அவளுக்கு நேரம் இல்லை. அவள் நேரம் ஆஃபீஸ்க்கு போகணும். நான் என்ன கேட்குறேன், 30 வயசு பொண்ணு சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாம அப்படி என்ன சாதிப்பதற்காக இவ்வளவு அவசரமா அவ போறா? சார், நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையை எப்படி தெரியுமா வச்சிருக்கோம்? இந்த ரோடு போடும்போது ஒரு ரூபா காயின் கீழே விழுந்துருச்சுன்னு வைங்களேன், ரோடில் அதை வச்சு தேய்ச்சிருமா?
திருப்பி அந்த ஒரு ரூபா காயினை நம்மளால எடுக்க முடியாது, அது அதில் சிக்கி இருக்கும். நம் எல்லோருமே வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில் ஒரு சக்கரத்துக்கு அடியில் சிக்கிக்கிட்டு வெளியில வர முடியாம நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதே ரயில்வே ஸ்டேஷன்ல, இதே பஸ் ஸ்டாண்ட்ல இந்த யாசகம் கேட்குறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் பாருங்க, நம்மளோட கம்பேர் பண்ணும்போது அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் போய் குழந்தைகளோட விளையாடுறாங்க சார், ரேடியோல பாட்டு கேட்குறாங்க, சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றாங்க, லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்களே, குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு உங்களால நேரம் ஒதுக்க முடியல, என்ன பலன், என்ன பிரயோஜனம்னு யோசிங்க. வேலை, பணம், ஆசைன்னு ஒரு மாயமான துரத்திக்கிட்டு எல்லாரும் இவ்வளவு வேகமா போறோமே, எதையுமே சாதிக்க முடியல. எதையாவது சாதிச்சா கூட அனுபவிக்கிறதுக்கு நேரம் இல்லை. என்ன நடக்குது கடைசியில? இந்த வயதினுடைய மென்மையை நாம் எல்லோரும் இழந்து கொண்டிருக்கிறோம். உடல் அளவுல, மனசளவுல, சிந்தனை அளவுல கூட நம்ம சோர்ந்து போயிடுறோம். எத்தனை வயசுல? 35 வயசுல. சார் 35 வயசுல பிபி சுகர் வருது. நான் கேட்கிறேன், உணவு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய வயதா 35 வயது? அதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு அவசரம், அவ்வளவு ஆசை. இந்த ஆசைக்கெல்லாம் காரணம் அடுத்தவன் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த இயற்கை எப்போதுமே நம்மளை அவசரப்படுத்தவே இல்லை. ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்துருக்கீங்களா? தேனை சுவைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பூல தேன் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அங்கேயே உட்காந்துரும். ஒரு சொட்டு தேனுக்காக வண்ணத்து பூச்சி அமர்ந்து அது லயித்து போகக்கூடிய அந்த பண்பு ஏன் மனிதர்கள் இடத்துல இல்லை? எல்லாரும் ஒரு ரீசன் சொல்றாங்க. இந்த ஓட்டம், இந்த வேகம் எதுக்காக? என் அம்மா அப்பாவுக்காக. என்னை நம்பி வந்திருக்கா பாருங்க, என் மனைவியை நல்லா வச்சுக்கிறதுக்காக, என் குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்துறதுக்காக. அதெல்லாம் நடக்குதா இங்க? சார் கல்யாணங்கிறது பெரிய கான்செப்ட். ஒரு 26, 27 வயசுல பிடிச்சி எல்லாரையும் அங்கதான் தள்ளுறீங்க. கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அப்படித்தானே? ராணுவத்துல சேர்றதும் கல்யாணத்துக்கு போறதும், கல்யாணத்துல சேர்றதும் ஒண்ணுதான். ஏன்? எப்பவுமே தாக்குதலுக்கு தயாரா இருக்கணும். ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த கல்யாண புதுசுல பாருங்களேன், ஆம்பளைகள்லாம் ஒரு மாதிரி பறந்துகிட்டே இருப்பாங்க. கால் தரையில படுறதுக்கே ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும். அவ்வளவு ஃபேண்டசியான ஒரு இதுல இருப்பாங்க. இப்படிதான் ஒரு வீட்டுல என்ன ஆகுது, மனைவி கேட்கிறா, எங்க பூ வாங்கித்தாங்க. இப்ப கணவன் என்ன பண்றான், அடுத்த 50 வருஷம் இவளோட தான் வாழணும், இம்ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம், அப்பதானே நம்மளோட லைஃப் லாங் கரெக்டா இருப்பா, இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். மனைவி பூ கேட்டா பையன் பூந்தொட்டி வாங்கி கொடுக்குறான். தாகமா இருக்குதுங்க, தண்ணி வாங்கித்தாங்க அப்படின்னு மனைவி கேட்டா, தண்ணி என்ன தண்ணி, இந்த ஆப்பிள் ஜூஸ். தோசை சாப்பிடணும் போல இருக்கு, தோசை வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டா, தோசை என்ன தோசை, இந்த பிரியாணி. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டா. கடைசியில ஒரு கேள்வி கேட்டா பாருங்க, பூ கேட்டா பூந்தொட்டி வாங்கி தர, தோசை கேட்டா பிரியாணி வாங்கி தர, தண்ணி கேட்டா ஆப்பிள் ஜூஸ் வாங்கி தர, நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு வாங்கி தரியே, உன் காது என்ன செவிடா? நிறைய ஃபேண்டசியோட வாழ்க்கை ஆரம்பிக்குது. இந்த ஓட்டத்துல, இந்த டிப்ரெஷன்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உறவுகளுக்குள்ள நிறைய விரிசல்கள் வருகிறது. சரி, எல்லாருமே சொல்றோம்ல, என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச என்னுடைய அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காகத்தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுங்க? நான் படிச்ச ஒரு விஷயம், இதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. 2 பெரியவங்க வீட்டில் தனியா இருக்காங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, பசங்களுக்கு எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்து ஃபாரின்ல செட்டில் ஆகணும்னு, அதே வேலையை பண்ண பெற்றோர்கள் 60 வயசுக்கு மேல வீட்டுல தனியா இருக்கிறாங்க. காய்ச்சல், வைரஸ் ஃபீவர், பையன் அமெரிக்கால இருக்கிறான். போன் அடிச்சு கேட்கிறான், என்னம்மா அப்பா நல்லா இருக்கீங்களா? இல்லப்பா உடம்பு சரியில்லை. 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை, ஃபீவர்ல இருக்கிறோம், ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒன்றும் இல்லை, பேராசிட்டமால் போடுங்க சரியாயிடும். அவன் சொல்றதை இவங்க கேட்குறாங்க. சார் 4 நாள் பேராசிட்டமால் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த 2 பெரியவங்க வீட்டுக்குள்ள தனியா இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு, என்ன இந்த பெரியவங்க 4 நாளா வீட்டை விட்டு வெளியவே வரலையே, என்னன்னு போய் பார்க்கலான்னு உள்ள போறாங்க. 2 பெரியவர்களும் காய்ச்சல்ல இருக்கிறாங்க. கிச்சனுக்குள்ள போய் பார்த்தா வெறும் கஞ்சி மட்டும்தான் இருக்கு.
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கஞ்சி, 3 நேரமும் அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பேராசிட்டமலை மட்டும் சாப்பிட்டு காய்ச்சலோட போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மனசு கேட்காம, யாரு நெய்பர் வந்து ஹெல்ப் பண்றாங்க, மனசு கேட்காம ஆட்டோ வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பையனுக்கு தகவல் சொல்றாங்க. ஓகே தேங்க்யூன்னு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு விட்டுறான். 4 நாளைக்கு அப்புறம் போன் அடிக்கிறான். அன்னைக்கு நீங்க என் அம்மா அப்பாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க இல்லையா, ரொம்ப தேங்க்ஸ். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? ட்ரீட்மெண்ட் கரெக்டு தானா? கரெக்டான ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தீங்களா அப்படின்னு அவன் கேட்கறதாக அதெல்லாம் நான் படித்தேன். இப்போ என்ன கேள்வினா, ஒரு வாரமா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் உன்னுடைய தாய் தந்தை வீட்டில் தனியா இருந்திருக்காங்க. அது வந்து தப்பில்லை. ஒருத்தவங்க உன்னுடைய அம்மா அப்பாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு பின்னால ட்ரீட்மெண்ட் சரியாக நடக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்கிறது எந்த வகையில லாஜிக்கா தெரியுது? ஒரு வயசுக்கு மேல பெற்றோர்கள் எதிர்பார்க்கறது நீங்க கோடி கோடியா கொண்டு போய் காசு கொடுப்பீங்கன்னு இல்லை. என்ன சார் அதை வச்சுட்டு பிசினஸா பண்ண போறாங்க? நீங்க விதவிதமா வகை வகையா சமைச்சவங்க முன்னாடி வச்சீங்கன்னா சாப்பிட முடியுமா? ஒரு மட்டன் பீஸ் போதும், ஹை பிபி ஹை சுகரை ஏற்றி விடுறோம். அவங்க எதிர்பார்க்கறது மாரல் சப்போர்ட் தான். அதை கொடுக்க முடியலன்னா ஒரு மனுஷனா அந்த இடத்துல நீங்க தோத்து போறீங்கன்னு அர்த்தம். ஒரு புகழ்பெற்ற இந்தி நடிகர் ஒருத்தர், உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜாக்கி ஷெரீஃப். அவர் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, சின்ன வயசுல நான் ரொம்ப வறுமையில இருந்தேன். சின்ன வீடு, ஒரே ஒரு ரூம், நானும் என்னுடைய பெற்றோர்களும் அந்த அறையில தான் படுத்து தூங்குவோம். எனக்கு இருமல் வந்தா, காய்ச்சல நான் இருமுனா 2 பேரும் பதறி எந்திரிச்சிருவாங்க. எப்போ ஓடி வருவார் மருந்து எடுத்துக்கிட்டு. என் அம்மா அவங்க மடியில போட்டு என்னை தூங்க வைப்பாங்க. நான் முழிச்சிருக்கிறேனா தூங்குறேனா அப்படிங்கிறத வெரிஃபை பண்றதுக்காக 2 பேருமே இரவெல்லாம் முழிச்சிருப்பாங்க. நான் வளர்ந்து பெரியவனாயி நடிகனானோன்னு நிறைய சம்பாரிச்சேன், கோடி கோடியா சம்பாரிச்சேன். மும்பையில பெரிய வீட்டை கட்டினேன். இதுவரைக்கும் வறுமையை மட்டுமே பார்த்திருந்த என்னுடைய அம்மாவுக்கு அந்த வீட்டில் ஒரு பெரிய அறையை நான் வடிவமைச்சு கொடுத்தேன். நான் ஒரு அறையில இருந்தேன். ஒரு நாள் என்னாச்சு, நான் தூக்கம் முடிச்சு எழுந்து வந்து என்னுடைய அம்மாவை எழுப்பலான்னு போகும்போது அவங்க அறையில இறந்து கிடந்தாங்க. எழுப்பின, அவங்க எந்திரிக்கல, இறந்து போயிட்டதாக மருத்துவர் சொன்னாங்க. எப்படி இறந்தாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு வெரிஃபை பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தூக்கத்தில் மாரடைப்பு வந்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதை என்னால ஏத்துக்கவே முடியல, ரொம்ப வேதனைப்பட்டேன். காரணம் என்ன, நான் சின்னவனா இருக்கும்போது என்னுடைய இருமல் சத்தத்தை கேட்டு எழுந்து எனக்கு வைத்தியம் பார்த்தவர்கள் வளர்ந்து பெரியவனாய் என்னுடைய அறைக்கும் அவர்களுடைய அறைக்கும் இடையிலே ஒரு சுவரை எழுப்பி நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். ஒருவேளை இடையில சுவர் இல்லாமல் இருந்திருந்தால் என் தாய் எழுப்பிய சத்தம் எனக்கு கேட்டிருக்கும், நான் போய் ஹெல்ப் பண்ணிருப்பேன் இல்லையா? சுவர் எழுப்பி தவறு செய்து விட்டேன்னு அவர் பதிவு பண்றார். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் வாழ்க்கையில ஒரு லெவலுக்கு வந்த உடனே சுற்றி இருப்பவர்களுக்கு நடுவிலே ஒரு சுவரை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன பலன் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் வச்சிருக்கீங்க. இவங்களோட எதிர்காலத்தை இது பண்ணணும், அவங்களுக்காக நான் எல்லாம் செய்யணும், என் குழந்தையோட எதிர்காலத்தை நான் தீர்மானிக்கணும்னு சொல்றீங்க. என்ன லாஜிக்? சரி, 15 வயசு பையன் 10th முடிச்ச உடனே இந்த குரூப் தான் எடுக்கணும், அதுதான் உன் எதிர்காலத்துக்கு கரெக்ட்னு சொல்றீங்க இல்லையா? சயின்டிபிக்கா வருவோம். ஒரு குழந்தையோட எதிர்காலம் எப்ப தீர்மானிக்குது? 15 வயசுலயா? 15 வயசுல இல்ல, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால 5 வயசுல. அறிவியல் சொல்லக்கூடிய உண்மை, 5 வயதுல ஒரு குழந்தை தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுகிறது. நான் இதுவாகத்தான் ஆக போகிற ஆற்றல் 5 வயதிலே முடிவாகப்படுகிறது. நம்ம எல்லாருமே ஒரு 5 வயசு குழந்தைய பார்த்து ஆச்சரியப்படுவோம். நம்ம பேசுது, எவ்வளவு அறிவு பாருங்க இந்த குழந்தைக்கு. ஆனா என்ன பண்றோம், அந்த குழந்தைய கொண்டு போய் ப்ரீ ஸ்கூல்ல விடுறோம். மற்ற குழந்தைகளோடு என் குழந்தை பாதுகாப்பாக இருக்கிறதா என்று உறுதி செய்யக்கூடிய பெற்றோர்கள் அதுகிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமையை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் காட்டுறதுல முயற்சி கூட எடுக்கிறதுல நிறைய இடங்கள்ல. அடிப்படையான உண்மையை புரிஞ்சுக்கங்க. நம்மெல்லாம் வளர்ந்து அடல்ட் ஆகி 5 வருஷத்துல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை பல மடங்காக முதல் 5 வயதிலே பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். உங்க முன்னாடி வந்து நின்று அது கேட்கும், இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும். 1000 கேள்விகளை கேட்பார்கள் உங்களுடைய குழந்தைகள். இதுக்கு என்னமா அர்த்தம், இது ஏன் இப்படி, என்ன என்ன காரணம், எல்லாவற்றிற்கும்
அடிப்படை என்னங்கிறத அந்த குழந்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுது. உங்களை போலவே நடந்து காட்டும், உங்களை போலவே சிரிச்சு காட்டும், நல்லா இருக்கிற பொம்மையை பிரிச்சு திருப்பி சேர்ப்பதற்கு முயற்சி பண்ணும். இதெல்லாம் அது சொல்லக்கூடிய விஷயம். என்கிட்ட என்னமோ இருக்கு கண்டுபிடின்னு சொல்லி அப்ப விட்டுருவீங்க குழந்தைகளை. 10வது வந்தோடனே 15 வயசுல அவங்ககிட்ட என்ன இருக்கும்? அவங்ககிட்ட என்ன சார் இருக்கும்? பயம் மட்டும் இருக்கும். 5 வயசு குழந்தைக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. 15 வயசுல அந்த குழந்தைக்கு பயம் மட்டும் தான் இருக்கு. இந்த சொசைட்டி அப்படித்தானே இருக்கு. 5 வயசுல விட்டுட்டு 15 வயசுல எதுவுமே அவனுக்கு தெரியாத நேரத்துல பிடிக்கிறீங்க. நீ இதுவாக ஆகணும் அதுவாக ஆகணும்னா அங்க எப்படி எதிர்காலம் தீர்மானிக்கப்படுது? அது எப்படிமா நீ சொல்லலாம் 15 வயசு பையன் பயத்தோடு இருக்கலாம்னு நீங்க கேட்கலாம். 10th ரிசல்ட் பார்த்து ஒரு பையன் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? நீட் எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சிட்டா எதுக்கு சார் ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிக்குது? இந்த சொசைட்டி அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கீங்க. குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடிய வயது 15 அல்ல 5. நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன் 1000 கால்குலேஷன் போடுறீங்களே, ஏதாவது ஒண்ணு நடக்குதா சார்? ரியாலிட்டியை புரிஞ்சுக்கங்க. அதிகப்படியான கால்குலேஷன்லாம் இங்க ஒர்க் அவுட்டே ஆகாது. நாம ஒண்ணு நினைச்சா காலம் வேற ஒண்ணு நடத்தி காட்டும். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா எதிர்காலத்தை பத்தி யோசிக்காதீங்கன்னு நான் சொல்லல, கண்டிப்பா யோசிக்கணும். எதிர்காலத்தை பத்தின யோசனை இருக்கணும். நான் என்ன சொல்றேன், கவலைப்படாதீங்க. என்ன ஆகுமோ, என்ன செய்வனோ, இதெல்லாம் நான் தானே செய்யணும், இதெல்லாம் நான் தானே பார்க்கணும்னு லைஃபை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. கவலைப்படாதீங்க, ஆனா திட்டம் போடுங்க. கவலை அப்படிங்கிறது நெகட்டிவ் தாட். எந்த பாசிட்டிவ் இம்பாக்டையும் அதனால கொண்டு வரவே முடியாது. நான் இதைத்தான் செய்ய போகிறேன், நான் இதுவாக ஆக போகிறேங்கிற கோலோடு இருங்க, அது தப்பில்லை. என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற கவலை இங்க தப்பா போகுது. ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு கல்யாண லெவலுக்கு கவலைப்படுறது முட்டாள்தனம் இல்லையா? அந்த குழந்தைக்கு 13 வயசு கூட ஆகாது. எல்லா கல்யாணத்தையும் போய் அட்டென்ட் பண்ணுவீங்க. என்ன சொல்றாங்க சார்? நான் மொய் வச்சா திருப்பி என் பிள்ளைக்கு வந்து மொய் செய்வாங்க. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ல இது. ஒரு வீட்டில் எப்படிதான் என்ன நடக்குது, அப்பாவும் அம்மாவும் 55+ சேம் பையன் ஃபாரின்ல இருக்கிறான். அப்பா காலையில் நியூஸ் பேப்பரை வெளியில இருந்து எடுத்துட்டு உள்ள வராரு. டேபிள் முழுக்க பத்திரிக்கை, 7 பத்திரிக்கை இருக்கு. பொண்டாட்டியை கூப்பிடுறாரு, வா வா சீக்கிரம் வா, இருங்க காஃபி போட்டுட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம், இங்க வா. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், நான் 5 நிமிஷத்துல காஃபி கொடுக்கலன்னா நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். எதா இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே என்ன விஷயம்னு கேட்குறாங்க. 7 பத்திரிக்கை இருக்கு டேபிள்ல, 7 கல்யாணம். போலாம், நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போனா தானே நம்ம பையன் கல்யாணத்துக்கு வருவாங்க. லாஜிக் கரெக்ட். ஆனா விஷயம் என்னன்னா 7 கல்யாணமுமே 20ஆம் தேதி. என்னங்க இப்படி இருக்கு? 7 கல்யாணத்தை 20ஆம் தேதியில எப்படி 2 பேரும் போய் அட்டன் பண்ண முடியும்? ஓ, அவர் என்ன சொல்றாரு, நீ ஒரு கல்யாணத்துக்கு போ, நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன். 2 பேரும் 2-3 கல்யாணமா அட்டன் பண்ணா எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடலாம். சரி, பக்கத்து மண்டபமா இருந்தா போலாம். வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது கல்யாணம். ஒன்னு ஈரோட்ல, ஒன்னு சேலத்துல, ஒன்னு ஹொசூர், தருமபுரின்னு இருக்கு. வாய்ப்பே இல்லை அத்தனையும் அட்டன் பண்றதுக்கு. இப்ப பிரிக்கிறாங்க. 7ல முக்கியமான 4, 3 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி பார்த்தாலும் 4 வருது. நீ 2 அட்டன் பண்ணு, நான் 2 அட்டன் பண்றேன். வாய்ப்பே இல்லைங்க. இது வரைக்கும் நான் தனியா போனதே இல்லை, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு கால் டாக்ஸி புக் பண்ணி கொடுக்குறேன். அந்த அம்மாவோட கவலை என்ன, கால் டாக்ஸிக்கு 6000 ரூபாய். இதே 6000 ரூபாயை நான் பஸ்ல போயிட்டு மொய்யா வச்சா மொய் எவ்வளவு வரும்? நம்ம பையன் கல்யாணத்துக்கு 12000 ரூபாயா வரும். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், நம்ம அப்படிலாம் விடக்கூடாது. சரி, நீ பஸ்ல போ. ஆனாலும் 4 கல்யாணம் அட்டன் பண்ண முடியாது. நீ ஒரு கல்யாணம், நான் ஒரு கல்யாணம், போயிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணி பேசி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. காஃபி டம்ளரை கொண்டு போய் வைக்கிற நேரத்தில் வெளிநாட்டில இருந்து பையன் ஸ்கைப்ல வரான். இப்போ அவனுக்கு நைட்டு. ஹாய்ப்பா, ஹாய்மா, என் ராசா, என் தங்கம், உன்னை பத்தி தாண்டா பேசிக்கிட்டு இருந்தோம். அடுத்து உனக்கு லீவு எப்போ வருதுன்னு சொல்லு, உனக்கு இந்த தடவை கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். நம்ம 2 பேரும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் வேவ் லென்த் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, 7 வருஷமா ஜெனிலியாங்கிற பொண்ணை நான் காதலிச்சுக்கிட்டு இருந்தேன். நேத்து தான் முடிவு பண்ணோம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. பக்கத்துல ஒரு பெரியவர் இருந்தாரு.
நாளைக்கு தான் நல்ல தேதியா, விட்டா அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு நல்ல தேதியே இல்லைங்கிறாங்க. அதனால நாளைக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன், ராத்திரி வீடியோ கால் வந்துருங்க. இப்ப இவங்க என்ன கால்குலேஷன் போட்டிருந்தாங்க, 7 கல்யாணத்துல எதை அட்டன் பண்ணான்? அவன் 7 வருஷமா ஒரு விஷயத்த மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்கான். அது இவங்களுக்கு தெரியல. இருறா, பேச விடுறா, என்னடா, எந்த குலம், என்ன ஜாதி, என்ன பொண்ணுடாது, அப்பப்ப டைம் இல்லை, நான் பர்ச்சேஸ்க்கு போகணும், நான் நாளைக்கு வந்து எதா இருந்தாலும் நீங்க அப்புறமா பேசிக்கங்க, வீடியோ காலில் வந்து பேசிங்க, மறந்துடாதீங்க, வீடியோ காலில் நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும், அப்புறம் தூங்கிட்டேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. சார், இது ரியாலிட்டி. உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கை இப்படி கூட மாறி போகலாம். நிறைய இடங்களில் நடக்கக்கூடிய விஷயம். சில வீட்டிலலாம் குழந்தையே வச்சிருக்கிறானுங்க வீட்டுக்கு தெரியாம. ஏன்னா இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம், 5 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷத்தை பத்தி கவலைப்படுறதுமே தப்பு தானே. காலம் அப்படிங்கிறது அவ்வளவு அற்புதமான விஷயம். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இந்த நிமிஷத்துல நம்ம சிறப்பா வாழ்ந்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். ஆனா அவ்வளவு கவலைகளோட நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறோம், என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. தேவையில்லாத கவலைகள். கவலைகள் அப்படிங்கிறது நம்முடைய ஆற்றலை குறைக்கிறது அப்படிங்கிறதே நம்மள நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இப்ப நான் சொல்றதுனால இனிமேல் நீங்க எல்லாம் கவலையவே விட போறீங்களா அப்படிங்கிற உறுதி கிடையாது. ஆனா அதை பற்றி யோசிப்பீர்கள் இல்லையா, அதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஒரு அரசர் ஒருத்தர் இருந்தார். அவர் அரசவையில ஒரு மாய வித்தக்காரன் போறான், ஒரு மெஜிஷியன். அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டான், அரசர் அவைக்கு போறேன், ஒரு பெரிய பரிசா உனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். மனைவி வெயிட்டிங் வீட்டில். இப்போ மெஜிஷியன் உள்ள வந்து அரசர்கிட்ட பர்மிஷன் கேட்கிறேன், நான் இப்போ ஒரு மேஜிக் பண்ணி காட்ட போறேன், எனக்கு அனுமதி கொடுங்க. அரசர், இவனோட நல்ல நேரம், அரசர் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இவனுக்கு என்ன, பெரிய பரிசா வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். இவன் என்ன யோசிக்கிறான், யூஸ்வலா மெஜிஷியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, மாய வித்தக்காரங்களாம் எதையாவது ஒன்று மறைய வைப்பாங்க, அந்த மாதிரி வித்தைகள் காட்டுவாங்க இல்லையா. இது மாதிரிலாம் பண்ணா பரிசு கம்மியா கிடைக்கும், ஏதாவது வித்தியாசமா பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. வித்தியாசமா பண்றான். என்ன பண்றான்னா, மந்திரெல்லாம் போட்டு சொன்ன உடனே அரசருடைய மணிமகுடத்தை காணா போக வைக்கிறான், கிரீடத்தை மறைச்சு வைக்கிறான். இவனுக்கு பெருசா சாதிச்ச மாதிரி தோணுது. அரசருக்கு கோபம் வந்துருச்சு. அது அவருக்கு நடந்த அவமானமா நினைக்கிறார். என்ன தைரியம், ஏன் அரசவைக்கு வந்து என்னுடைய மணிமகுடத்தை காணா போக வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? பரிசெல்லாம் கிடையாது, உனக்கு தண்டனை, தூக்கு தண்டனைன்னு சொல்லிடுறாரு. 7 நாள்ல தூக்கு தண்டனை. விஷயம் மனைவிக்கு போகுது. சார், ஜெயில போட்டாங்க சார் அவனை. ஓன்னு அழுகுது வந்து மனைவி, என்னங்க இப்படி ஆயிடுச்சு, எனக்கு என்னென்னமோ வாங்கி தரீங்கன்னு சொன்னீங்களே, இப்படி ஆயிடுச்சு, இன்னும் 6 நாள்ல நீங்க இறந்து போயிருவீங்களா? மாய வித்தக்காரன் கூலா இருக்கிறான், இன்னும் 6 நாள் இருக்கு, எதுக்கு இப்பவே அழுகிற? இப்ப இவன் என்ன நினைக்கிறா, தண்டனை கொடுத்தது இவன் லூஸ் ஆயிட்டான் போல, அதனால இவன் இப்படி சாதாரணமா இருக்கிறான். அடுத்தடுத்த நாள் அதே விஷயம் நடக்குது. போறாங்க, மனைவி வரா, ஓன்னு அழுகிறா, இன்னும் 4 நாள் தான் இருக்கு, இன்னும் 3 நாள் தான் இருக்கு, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இவன் கூலா இருக்கான், இன்னும் 1 நாள் இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் நாள், 7வது நாள். இப்ப அரசர் வராரு. அரசர் வந்த உடனே இவன் உஷாராயிடுறான். அப்படியே சோகத்தை வரவழைச்சுக்கிட்டு, கண்ணெல்லாம் கசக்கிக்கிட்டு, அப்படியே கையெல்லாம் பிசைஞ்சுக்கிட்டு நிக்கிறான். அரசே, இப்ப அரசருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட ஆணவத்துக்கு தீனி போட்ட மாதிரி ஆகுது. ஏன் அரசவைக்கு வந்து என்னோட மணிமகுடத்தை காணா போக வைக்கிற அளவுக்கு தில் இருந்த உனக்கு மரணத்தை பார்த்து இவ்வளவு ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மரணம் எல்லாருக்கும் வர்றதான். அதை நினைச்சலாம் நான் வருத்தப்படல. நீ மரணத்துக்கு ஒரு தேதி குறிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த தேதியை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன்னு சொல்றாரு. ஏன் உனக்கு இன்னும் அவகாசம் கொடுத்தா அப்படி என்ன நீ சாதிச்சிட போற? என்ன அரசு எப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக ஒரு குதிரையை நான் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிளான் போட்டான். உங்களுக்காக ஒரு குதிரையை நான் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னும் 1 வருஷம் எனக்கு டைம் இருந்ததுன்னு வைங்களேன், அந்த குதிரையை நான் பறக்க வைப்பேன். பறக்கிற குதிரையை உங்களுக்கு பரிசா கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையே. அதுக்குள்ள நான் சாக போறேனே. ரொம்ப வருத்தமா இருக்கு அரசு, அழுகிறான். அரசர் யோசிக்கிறார், 1 வருஷம் உனக்கு அவகாசம் கொடுத்தேன்னு சொன்ன, உண்மையிலுமே உன்னால அதை செய்ய வைக்க முடியுமா? கண்டிப்பா. திருத்தி எழுதுறாங்க, 1 வருஷத்துக்கு அப்புறம் தூக்கு தண்டனை. இப்ப இவன் வீட்டுக்கு வரான்.
அந்த நேரப்படி அவன் செத்துருக்கணும். அதனால அந்த மனைவி என்ன பண்ணியிருக்கிறா, ஊரெல்லாம் கூப்பிட்டு அவன் ஓன்னு அங்க அழுதுட்டு இருக்கா. இவன் உள்ள போனவன்னு என்ன நினைச்சிட்டாங்க, எல்லாரும் பேய் நினைச்சிட்டு பதறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இல்ல, நான் தான் தண்டனை இல்லாம பண்ணிட்டாங்க, நான் வந்துட்டேன். மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம், பாசமலையா போயிடா. இப்பதாங்க நிம்மதி. எப்படி தப்பிச்சிங்க விஷயத்த சொல்றான். 1 வருஷத்துல குதிரையை பறக்க வைக்கிறேன்னு சொல்லி அரசர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். மறுபடியும் அழுகிறா. அப்புறம் 1 வருஷம் வரைக்கும் நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? என்னங்க இது, இப்பவே போயிருந்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சது. 1 வருஷம் வரைக்கும் நான் இதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு அவ மறுபடியும் அழுகிறா. அட இரு, 6 நாள்லயே தப்பிச்சு வந்துட்டேன்ல. 1 வருஷம் இருக்கு. 1 வருஷங்கிறது பெரிய காலம், என்ன வேணா நடக்கலாம், நீ அமைதியாரு, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றான். குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் சொன்ன வார்த்தை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 1 வருஷங்கிறது நீண்ட இடைவெளி, என்ன வேணாலும் ஆகும்னு சொல்லி சொன்ன மாதிரி 6 மாசத்துல அரசர் செத்துட்டார். ஹோகையா 3 மாசத்துல குதிரை செத்து போயிடுச்சு. தண்டனை கொடுத்த அரசரும் உயிரோடு இல்லை, தண்டனையில் இருந்து தப்பிக்க வைத்த குதிரையும் இல்லை, இப்ப சாட்சியே இல்லை அவனுடைய தூக்கு தண்டனைக்கு. காலம் மிக அற்புதமான ஒரு விஷயம். எதையுமே போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய அதிகப்படியான தவறு அங்கதான். அடுத்தவனுக்காக வாழ்றோம். லைஃப்ல சாதாரணமா போய்கிட்டு இருக்கக்கூடிய லைஃபையே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். குழந்தைகளுடைய எதிர்காலம் அது இதுன்னு நீங்களா நிறைய விஷயங்களை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. சிம்பிளா வாழுங்க சார். வாழ்க்கைங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். எல்லாருக்கும் ஒரு முறை தான் கிடைக்கும். புத்தர் அழகா ஒரு விஷயத்த சொல்வார், அதை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். 4 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த 4 வகையான மனிதர்களை குதிரையோடு அவர் ஒப்பிடுவார். குதிரையோட வச்சு சொல்லுவார். முதல் வகையான குதிரை என்ன செய்யும்னா, சாட்டையை எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே ஓட ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் டைப். 2வது வகையான குதிரை சாட்டையோட நிழல் தெரிஞ்சா ஓடிடுமா, ஓட ஆரம்பிச்சிடும். 3வது வகையான குதிரை என்ன செய்யுமா, ஒரு அடி அடிச்சா ஓடுமா. 4வது வகையான குதிரை அடிச்சா கூட ஓடாதான், அதே இடத்திலே இருக்குமா. இப்ப இதை எதுக்காக நான் சொல்றேன்னா, 4வது வகை குதிரைகளாக நம்ம இருந்துடக்கூடாது. எதை அவங்க அங்க மீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருமே 60-70 வயசு வரைக்கும் இருந்து வாழ்க்கையினுடைய அனுபவங்களை நம்மளால கற்றுக்கொள்ள முடியாது. அன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்பங்கள் பல்கலைக்கழகங்களாக இருந்ததுன்னா அங்க என்ன சூட்சுமம் இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, கல்வியே இல்லாத காலத்திலே அவ்வளவு அழகாக குடும்பங்கள் நேர்த்தியாக நடத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த கல்வியை கொண்டு எவ்வளவு அழகாக இன்னும் இந்த குடும்பங்களை உங்களால நேர்த்தியாக நடத்த முடியும்னு யோசிச்சு பாருங்க சார். மறுபடியும் சொல்றேன், கவலைப்படாதீங்க, திட்டம் போடுங்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு.